ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு குழந்தைக்கு பெற்றோராகும் பயணத்தில் பல கப்புள்ஸ் இப்போ பல சிக்கல்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலும் சிக்கலானது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மலட்டுத்தன்மையை அனுபவிக்கும் 1/3 ஆண்களின் விந்தணுவில் சிக்கல்கள் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா வாழ்க்கை முறை, சுகாதார பிரச்சனைகள், மரபியல் போன்ற பல விஷயங்களை இதற்கு காரணமாக இருக்கலாம். கருத்தரிப்பதற்கான உறுதியை தராட்டியும் கருத்தரித்தல் டயட் பிளான் வந்துட்டு அந்த வாய்ப்பை அதிகரிக்கும். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட காரணங்கள் என்னென்னா, குறைவான விந்தணுக்களின் எண்ணிக்கை, அதாவது லோ ஸ்பெர்ம் கவுண்ட், மோசமான விந்து தரம், ஹார்மோனின் ஏற்றத்தாழ்வுகள், இனப்பெருக்க உறுப்புகளை அடப்பு போன்ற பல காரணங்கள் இருக்குது. இதில் உள்ள ஒரு சிலவற்றை சரி செய்ய நம்மளால் முடியாட்டியும் வாழ்க்கை முறையும் உணவு மாற்றங்கள் செய்வதையும் கருத்தரித்தலை மேம்படுத்தலாம். ஆண் மற்றும் பெண்ணின் கருத்தரித்தல் தன்மையை அதிகரிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த கருத்தரித்தல் டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு செல்களை டேமேஜில் இருந்து காப்பாற்றி விந்தணுவின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதாவது அடற்பச்சை இலை காய்கறிகளை, பெர்ரி பழங்களை, தக்காளி பழங்களை அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. கருத்தரித்தல் டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களை ஆக்டிவாகவும் மன அழுத்தம் இல்லாமலும் வச்சுக்கும். ஸோ இதனால் கருத்தரிக்கும் தன்மையை மேம்படுத்தலாம். பயிற்சி செய்கிறதுனால இரத்த ஓட்டம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் மேம்படுத்துவதோடு இல்லாமல் கருத்தரிக்கும் தன்மையை பாதிக்கும் மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்க உதவும். மேலும் ஸ்மோக் பண்ணுறதையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் முடிஞ்ச வரை நிறுத்துங்க. ஏன்னா இது போன்ற பழக்கங்களை உங்கள் விந்தணுவின் தரத்தை பாதிக்கலாம். ஸோ இன்னும் கருத்தரிக்க முயற்சிப்பதுனால ஒருவரை மன ரீதியாகவும் உடல் அளவிலும் சோர்வாகவும் மாற்றும். கருத்தரிக்க முயற்சிக்கும் போது நம்ம செய்கிறது எல்லாம் தவறுன்னு போன்ற உணர்வு வந்துட்டு அடிக்கடி ஏற்படும். ஸோ இது போன்ற நேரங்களில் உணவில் கவனம் செலுத்துறது நல்லது. கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்க எந்தெந்த உணவை சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். கர்ப்பம் தரிக்க உணவுகள் இருக்கோ இல்லையோ, கருத்தரித்தல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில உணவுகள் இருக்க தான் செய்யுது. உதாரணமாக, அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் உண்ணும் ஆண்கள், ஃப்ரெஷ்ஷான சிக்கன், மீன் சாப்பிடும் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை விட குறைவாக தான் இருக்குது. இன்னும் பால் சார்ந்த பொருட்களை உண்ணும் பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. உங்களுக்கு கருத்தரித்தலை வெயிட் லாஸ் டயட் பிளானில் சேர்த்து கொள்ள வேண்டிய பல உணவுகள் அதிகமாக இருக்குது. அதில் கருத்தரிப்பதை மேம்படுத்த உதவும் சிறந்த உணவுகளை பற்றி சொல்கிறேன். முட்டையானது புரதத்தின் சிறந்த ஆதாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு அவசியமாக வைட்டமின்களும் மினரல்ஸ்களும் இருக்குது. வஞ்சர மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. இது பிளட் சர்க்குலேஷனை அதிகரித்து ஹார்மோன் உற்பத்தியை என்கரேஜ் ஆகும். ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து, மெக்னீஷியம் உட்பட்ட இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு அவசியமான வைட்டமின்கள், மினரல்ஸ்கள் கீரையில் இருக்குது. இன்னும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களான சிங்க், செலினியம், வைட்டமின் இ இது எல்லாம் நட்ஸ்லையும் சீட்ஸ்லையும் இருக்குது. ஹார்மோன் அளவில் சீரமைக்க உதவும் ஃபைபர் ஓட்ஸில் ஏராளமாக இருக்குது. இதில் வைட்டமின் பியும் இருக்குது. இன்னும் கருத்தரித்தலுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, சோயானா கருத்தரிப்பதை பாதிக்கக்கூடிய ஒரு பொதுவான உணவுப் பொருள் தான். சோயாபீன், சோயா சார்ந்த உணவுகளில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் இருக்குது. இது உடலில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை போல நடித்து கருத்தரிப்பதற்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் சமநிலையை சீர்குலைக்கும். கருத்தரித்தலை மோசமாக பாதிக்கும் மற்றொன்று காஃபின் தான். இது உடலில் மன அழுத்தம், கார்டிசோல் அளவுகளை அதிகரிக்கும். இது கருத்தரிப்பதை பாதிக்கும். அன்ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால், கெமிக்கல், சுத்திகரிப்பு செய்யப்பட்ட சர்க்கரை போன்றவற்றை அதிக அளவில் கொண்டுள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பொதுவாக கருத்தரிப்பதற்கு ஆரோக்கியமற்றதாக இருக்கும். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் ஸ்பெர்மோட தரமும் எண்ணிக்கையும் எதிர்மறையாக பாதிக்கிறது. மேலும் நீங்கள் கருத்தரிக்க முயற்சி செய்கிறீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை கட்டுப்படுத்தலாம். இல்லைன்னா முடிஞ்ச வரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
கருத்தரிப்பதை உறுதி செய்ய உதவும் உடற்பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு ஏரோபிக் பயிற்சிகள் சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு சில 30 நிமிடங்கள் பயிற்சிகள் செய்கிறதுனால மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆண்கள் ரிலாக்ஸேஷனாக இருந்தால் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் அதனோட மூமெண்ட்டும் மேம்படுத்தலாம். அதுவே பெண்கள் ரிலாக்ஸேஷனாக இருந்தால் ஹார்மோன் அளவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தி ஓவுலேஷன் நடக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தியான உணவை ஃபாலோ பண்ணுறனால ஆண்கள் கருத்தரிக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மலட்டுத்தன்மையை எதிர்கொள்ளும் ஆண்கள் கருத்தரிப்பதற்கு தன்மையை அதிகரிக்க டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இதனால் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.